கண்ணெதிரே தோன்றினாள். சரி, ஓனர் பேர் என்ன? ஓனர் பேர் பூமிநாதன். அவளால தான் இவனும் பாதிக்கப்பட்டிருக்கானா? ரொம்ப நல்லது. இப்ப நீங்களே சொல்லுங்க, சீவ் குக்கா இருந்தேன்னா இப்ப நான் அவளுக்கு அசிஸ்டன்ட் ஆயிட்டேன். அப்படின்னா எனக்கு எவ்வளவு பெரிய மனவேதனை இருக்குண்ணா. என்னால இது தாங்கிக்க முடியலண்ணா. நீ சொல்றத கேட்டு என்னாலேயே தாங்கிக்க முடியலையப்பா. அவ ஒரு பொம்பளைங்கிறதால உள்ள நுழைஞ்சு உன் இடத்த பிடிச்சுக்கிட்டு இருக்கா. இது பெரிய துரோகம்பா, பெரிய துரோகம். கரெக்ட். ஆமாண்ணா, நீ சொல்றது சரிதானே. இதெல்லாம் மன்னிக்க முடியாத துரோகம்ண்ணே. ஆமாண்ணா, அந்த ரெஸ்டாரண்ட்ல எனக்கு இருந்த கௌரவத்தை அதில் பாதாளத்துல கொண்டு வந்தாண்ணா. சரி, உன் பேர் என்ன? என் பேர் சதீஷ். சதீஷ், உன்னை இப்படி கீழ் இறக்கம் பண்ணவள சும்மா விடக்கூடாது. நீ திரும்பவும் சீஃப் குக் ஆகணும்னா நாங்க சொல்றபடி செஞ்சா தான் ஆக முடியும். ஆமா, நான் எழுந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவளை போட்டு தள்ளணும். என்ன சொல்றீங்க? அவளை கொலை செய்ய சொல்றீங்களா? ஆமா, யாருக்கும் தெரியாம அவ கதையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவளை அப்படியே உயிரோட விட்டு வச்சா நீ கடைசி வரைக்கும் அவளுக்கு எடுபடி வேலை செய்யற ஒருத்தனா மட்டும்தான் இருக்க முடியும். அவ சாவுதான் உனக்கான நல்ல நேரம். என்ன சொல்ற? எனக்கும் மனசுக்குள்ள அவளை கொல்லணும் போலதான் இருக்கு. ஆனா போலீஸ்ல மாட்டிக்குமோன்னு பயமா இருக்குன்னு. நாங்க கூட இருக்கிறப்ப நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. எந்த சாட்சியமும் இல்லாம நாம 3 பேரும் சேர்ந்து போய் அவ கதையை முடிச்சிருவோம். என்ன சொல்ற? அவளை மட்டும் இல்ல, முதலாளியே சேர்த்தே முடிச்சிருவோம். ஐயோ, என் முதல்ல எதுவும் செய்ய வேணாம். அவர் தங்கமான மனுஷன். அந்த சக்தி தான் அவரு மனச கரைச்சி ஏறத்த பிடிச்சிட்டான். அவளை மட்டும் கொன்னா போதும். சரி, அப்படியே பண்ணிடுவோம். சரி, இப்ப சக்தி எங்க இருக்கா? உங்க ஓனர் வீட்லயா? இல்ல, ரெஸ்டாரண்ட்ல தான் தங்கியிருக்கா. அப்படின்னா நமக்கு இன்னும் வேலை சுலபமாயிடுச்சு. இப்பவே போய் அவ கதையை முடிச்சிடலாம். நீங்க எனக்கு பக்கபலமா இருக்கு தல. எனக்கு தைரியம் வந்துருச்சு. எடுங்க சரக்க. Cheers. வாங்க போலாம். வாங்க. வா வா வாங்க. யோ சதீஷ, மெயின் கேட் வழியா கூட்டு வராம வேற வழியா கூட்டு வர? டேய், நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தது சாப்பிட இல்ல, அந்த சத்திய கொலை பண்றதுக்கு. மெயின் கேட்டு வழி வந்தா அந்த செக்யூரிட்டி நம்மள எல்லாரையும் பாப்பான். அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு தொலைப்பான். தேவையில்லாத பிரச்சனை நான் தான் மாட்டிக்கணும். இதுதான் சரி. பேசாம நான் சொல்றத கேட்டு என் கூட வாங்க. இங்கே இருங்க. கிச்சன் இங்கதான் இருக்கு. இதுக்குள்ளதான் சத்தி படுத்து தூங்குவா.
சரி சரி, இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. சதீஷ், நீ போய் கதவை தட்ட, அவ வந்து கதவை திறப்பா. கேட்டுக்கோ. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் அவளை புடிச்சுக்கோங்க. அப்படியே அவளை உள்ள இழுத்துட்டு போய் என் கையால அவளை கழுத்தை நெரிச்சு கொல்லணும். அண்ணே சரிண்ணே, நீங்க சொல்றதுலாம் சரிதானே. நீங்க எங்கே நின்று ஒளிஞ்சுக்கீங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். கவனமா இருக்கு. நான் வந்துடுறேன். தூங்குறியா? தூங்கு. இனிமேல் நிரந்தரமா நீ எழுந்திருக்க முடியாத அளவுக்கு தூக்கத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்.
இல்லங்கடா சீக்கிரம் தப்பிச்சிட்டானுங்க. வா 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 வா. சக்தி, உன்னை இப்படி கொல்ல நினைக்கிற அளவுக்கு உனக்கு யாருமா எதிரி? அவங்க யாருன்னு மட்டும் சொல்லுமா, இனிமே அவங்கள நான் பாத்துக்கிறேன். அதாங்க ஐயா, எனக்கும் தெரியல. சக்தி, ஒரு பொறுக்கிக்கிட்ட இருந்து கல்யாணம் பண்ற சமயத்துல தப்பிச்சு வந்தேன்னு சொன்னியம்மா. அவன் தான் ஆளுகளை வச்சு உன்னை கொலை செய்ய வந்திருக்கணும். நிச்சயமா வந்தது அவன் தான். சக்தி, வாமா, நீ என் கூட வந்து அவன் வீடு எங்க இருக்குன்னு மட்டும் காட்டு. இல்லைங்க ஐயா, நீங்க சந்தேகப்படுற மாதிரி அந்த கேசவன் என்னை கொலை செய்ய வந்திருக்க மாட்டான். எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்ற? அவனோட நோக்கம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது தான். அவன் ஆளுங்களோட இங்க வந்திருந்தானா என்ன தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணதான் நினைச்சிருப்பானே தவிர என்ன கொலை செய்யணும்னு நினைக்க மாட்டான். என்னால உறுதியா சொல்ல முடியும், இங்க வந்தது கேசவன் கிடையாது, வேற யாரோ. அப்படின்னா வேற யாரா இருக்குன்னு நல்லா யோசனை பண்ணி பாரு சக்தி. நீ எல்லாருக்குமே நல்லது நினைக்கிற பொண்ணு. உன் உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறப்ப எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குமா. நல்ல வேளை நான் வந்தேன், இல்லைன்னா அந்த பாவிங்க நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஆமா, நீங்க தான் வீட்டுக்கு போறோன்னு கிளம்பிட்டீங்கல்ல, அப்புறம் எப்படிங்க ஐயா இந்த நேரத்துல திரும்பவும் வந்தீங்க? நீ பயம் இல்லாம தனியா தங்கிருவேன்னு சொன்னாலும் என் மனசு கேட்கலம்மா. நீ உண்மையிலேயே பயம் இல்லாம தான் தூங்குறியான்னு உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். கடவுள் தான் என் மனசு தூண்டி இங்க அனுப்பியிருக்காரு. இல்லைன்னா நினைச்சாலே என் மனசுல பதறுதுமா. இதுக்குதான் உன்னை இங்க தங்க வேணான்னு சொன்னேன். நீதான் சங்கடப்பட்டுக்கிட்டு என் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்ட. ஐயா, என் உயிருக்கு ஆபத்து இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமே நான் பார்த்து எச்சரிக்கையா இருந்துப்பேன். நீங்க வீட்டுக்கு போய் தூங்குங்க ஐயா. ஏமா, உனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு நான் போனா எனக்கு எப்படிமா தூக்கம் வரும்? இங்க பாருமா, நீதான் காலையில இருந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கமா. நீதான் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். போமா, நீ போய் தூங்கு. உனக்கு நான் காவலா இருக்கேன். ஐயா, உங்களுக்கு எதுக்குங்க ஐயா சிரமம்? ஆபத்துல இருக்கிற பொண்ணுக்கு காவலா இருக்கிறது என்ன மாதிரி அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு தார்மீக கடமைம்மா. அதுல எனக்கு எந்த சிரமமும் இல்லை. போய் தூங்கு. போம்மா. போய் தூங்குமா.
ஒரு 10 கட்டு கொடுங்க. சரிம்மா. புதினா ஒரு 15 கட்டு கொடுங்க. சரி. சரியா? கருவேப்பிலை ஒரு 10 கட்டு. சரிம்மா. இந்தாம்மா. நல்ல கட்டா கொடுங்கண்ணா. எல்லாமே நல்ல கட்டுதாம்மா, வாங்கிக்கோ. என்னம்மா இவ்வளவு வாங்குறீங்க? ஏதாவது விசேஷமா? இல்லங்கண்ணா, ரெஸ்டாரண்ட் சமையலுக்கு தான் இவ்ளோ வாங்குறேன். நான் என்ன சமைச்சாலும் இது மூணும் ரொம்ப முக்கியம். அதனால டெய்லியும் நாங்க இவ்ளோ வாங்கி தான் ஆகணும். அப்ப சரிம்மா. அதுலயும் இன்னும் 2 கட்டு எடுங்க. அத எடுத்துறேம்மா. இந்தாங்க. அப்படியே பச்சை மிளகா 2 கிலோ போட்டுருங்க. என்னங்கய்யா இதெல்லாம் அழுகுன மாதிரி இருக்கு? எங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மழையில் நனைஞ்சதுக்கு அப்படி தெரியுது. இந்தாங்க. எடுத்துக்கம்மா. சிவா, கூப்பிட்டீங்களா? சக்தி எங்க இருக்கா? ஏதாவது ஆபத்தான சூழ்நிலையில இருக்காளா? எதுவுமே தெரியலையே. அவளை நினைச்சு மனசு கிடந்து தவிக்குது சிவா. அத்த, நானும் நேத்து முழுக்க 2 வீலர்ல அவளை தேடி அலைஞ்சேன். அவன் என் கண்ணுக்கே தட்டுப்படல அத்த. அவன் நிச்சயம் சென்னையில தான் இருப்பா. இங்க இருந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லை அத்த. அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நான் வீட்டுக்கு கூட்டு வந்துடுவேன் அத்த. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவ என்னைக்கு இந்த வீட்டுக்கு வராளோ அன்னைக்குதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். அது வரைக்கும் அவளை நினைச்சு என் மனசு பரிதவிச்சுக்கிட்டே தான் இருக்கும். என்னாச்சு ரகு? ஏன் காரை நிறுத்திட்ட? அங்க யார் நிக்கிறாங்கன்னு பாருங்க டாட். ஓ, மான்குட்டி இங்கே தான் நிக்குதா? நிக்கட்டும். டாட், இப்ப எதுக்கு அவ்வளவு போட்டோ எடுக்கிறீங்க? இந்த மான்குட்டியை வச்சு ருத்ரான்ற பெரிய மானுக்கு விளையாட்டு காட்டணும்னு நேத்து உங்ககிட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு டாட். அந்த விளையாட்டை இப்ப நான் ஆரம்பிக்க போறேன். ருத்ரா வீட்டை விட்டு துரத்தியும் அதை மனசுல வச்சுக்காம நாம கொல்ல நினைச்ச பையனோட அம்மாவையே சமாதானப்படுத்தி அனிதா மேல இருக்கிற கேஸையே வாபஸ் வாங்க வச்சிருக்கான்னா இவளுக்கு எந்த அளவுக்கு ருத்ரா மேல பாசம் இருக்கணும். அந்த பாசம் ருத்ராவுக்கும் இவன் மேல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அந்த பெரியமான நாம நினைச்சபடியெல்லாம் கதற விடலாம். சக்தி ஒரு வண்டி கடையில நின்னு காய்கறி ஏதோ வாங்கிட்டு இருக்கா. அதை இந்த சப்தகிரி போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான். அப்படின்னா என்ன பழி வாங்கறதுக்காக தான் அந்த சப்தகிரி ஏதோ ஐடியா பண்ணிருக்கான். அத்த, நீங்க சொல்றது சரிதான். உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. பெரியமான் ருத்ரா, என்ன ருத்ரா மேடம், நான் உங்களுக்கு அனுப்பின போட்டோவை பார்த்ததும் பதறி அடிச்சுக்கிட்டு ஃபோன் பண்றீங்க?
வேலைக்கார பொண்ணு மேல உங்களுக்கு அவ்வளோ பாசமா? ஏய் சப்தகிரி, சக்தி எதுக்கு போட்டோ எடுத்து அனுப்புன? ஏன் மேடம், போட்டோவை பார்த்ததும் சக்தியை நான் தான் கிட்னாப் பண்ணி வச்சிருப்பேன்னு உடனே முடிவுக்கு வந்துருவீங்களா? காமெடி பண்றீங்களா ருத்ரா மேடம்? இப்போ அவளோட போட்டோவை எனக்கு அனுப்ப வேண்டிய தேவை என்ன உனக்கு? இத பாரு, உன்னை நான் சிவியரா வார்ன் பண்றேன். சக்திக்கு ஏதாவது ஆச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா மேடம்? சக்தி இப்ப என் கண்ணு முன்னால தான் நிக்கிறான். அவளை லைவா போட்டோ எடுத்து தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா வீடியோ எடுத்து உங்களுக்கு லைவா அனுப்புறேன். கொஞ்சம் இருங்க.